ஸோ ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அடுப்பு வாங்கியிருக்கோம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடுப்பை ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. அப்படியே ஒரு பால் காய்ச்சல் போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. பார்ப்பாங்க அவனும் அடுப்பை வெடிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த அடுப்பு பற்றி எல்லாமே தெரியும் நண்பர்களே. இதை இந்த ஜன்னலில் கொடுத்துக்கே போகும். ஃபோனுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற சூழ்நிலை. ஸோ கீழே உங்களுக்கு தெரியாது, அந்த கடையில் வியூவாக வைக்க முடியும். இந்த வியூ வச்சுருக்கேன். இப்போ இதான் அடுப்பு, கயிறுலாம் கட்டியிருக்கு. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்துக்கோங்க. வாங்க அந்த கயிறு, இந்த கயிறை நம்ம கட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கயிறை கட்டுறோம். ஃப்ரெண்டு பால் வாங்க போயிட்டான். இந்த வீடியோ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு பால் வாங்க போயிட்டான். புது வீட்டுக்கு பால் காய்ச்சணும். அந்த மாதிரி சாரி, பால் காய்ச்சணும். நீங்கள் யாரும் பார்ப்பாங்க நாங்கள் அடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல எனக்கு யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கு வாசப்படி வைக்கணும். புது இருக்குப்பா, இது ஓப்பன் பண்ணுற வீடியோ அப்போ. ஸோ அப்போலாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஐடியா இல்லை. இப்போ தான் வீடியோ எடுக்கணும்னு ஐடியா வருது. எப்படி ஓகே பேசி பண்ணுவா. தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு ஒரு கரெக்டான ஆங்கிள் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. சரியான ஆங்கிள் கிடைக்காதனால அது வரைக்கும் இந்த மூலையிலேயே இருக்கட்டும். சரியான ஆங்கிள் கிடைக்கல, அதனால் அந்த மூலையிலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஏன்னா நான் மெக்கானிக் தெரிவிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, இல்லை என் ஃப்ரெண்டு தூங்கி போயிடுவான். அவனுக்கு போட்டில் டென்ஷன் ஆகிடும். சிலிண்டர் முன்னாடி வைப்போம். சிலிண்டர் முன்னாடி ஓப்பன் பண்ணுறோம். சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும் நண்பர்களே. வெயிட் வாங்கிட்டு அந்த இங்கே வர ஆளை போடுறதுக்கான கத்தி வாங்கிட்டு வந்துருக்கேன். எதுவும் தெரியல. சமையல் பண்ணுற சமையல் குழந்தைக்கு வாங்கிட்டேன். இருபத்தி வாங்கின பட்டி லைட்டர் வைக்கிறாங்க. இதுக்கு பேசாமல் பக்கத்து வீட்டு அண்ணன் கூப்பிட்டு வேண்டியதான். கூப்பிட்டு வரேன் பற்றி நல்லா எடுக்குது. அப்படி அது ஃபுல்லாக ஏற்ற முடியுமா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபுல்லாக ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியுமா? ஆனால் ஃபுல்லாக ஃபுல்லாக ஏற்றணும். அது எங்கே ராஜராமன் எவ்வளோ ஆச்சு? அடுப்பாயிட்டு அவங்க இருக்கா அடுப்பு வச்சு எதுவுமே அடுப்பு சிலிண்டர் 1500. அடுப்பு 1500 சிலிண்டரு. எதுக்கு 1500? இப்போ மரவாட்டி எடுக்கிறதுனால 1500. அடுத்து அவங்க வாங்குற விலைக்கே வாங்கிடலாம் அப்படின்னா உள்ளே போக மாட்டேங்கிறான். எங்கே எடுக்கலாம்? இன்னும் நமக்கு சூடு பண்ணலாம். ரெண்டு நம்ம சூடு பண்ணது இல்லை. லீக் ஆகிடாதா? இது மூலயமா சூடு பண்ணுறதுனால ஏற்ற முடியும்னா சூடு பண்ணி தான் ஏற்ற முடியும். வேறு வழி இல்லைல்ல. அவ்வளோதான் டைட் பண்ணிக்கும். ஃபுல் டைட் பண்ணிக்கும். நல்லா டைட் பண்ணிக்கும். எவ்வளோ டைட் ஆகுதோ அவ்வளோ டைட் ஆகுதுன்னு நம்ம சேஃப் பண்ணலாம். கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. அப்படியே மாட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ண முடியுங்க? தக்காளி குழம்பா?
இது இதுக்குள்ள விட்டு வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் இதை கட்டணும். இதை கட்டு வேணாம். இப்படி சரி பண்ணிங்களா? நான் இப்போ தோசை வேறு கொடுக்கணும். இது அவங்களோட முஸ்டம் போவாங்க. அது அப்படியே வச்சு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஃபேன் இருக்கு, இங்கே தனியாக முக்கியாக இருக்குல்ல. சிலிண்டர் அனுப்பி உள்ள தலைவரா இல்லடா ஓட்டை இருக்குன்னா ஓட்டையை அடிச்சிட்டு இருக்காங்க. ஓட்டை அடிச்சிட்டு ஓட்டை எடு. அந்த ஓட்டை வரேன். ஓட்டை எடு. இல்லைண்ணா இப்படி இருக்கணும். ஓட்டை எங்கிட்ட இருந்து ஓட்டையை அடைச்சி வச்சுருக்கேன். ஓட்டையை அடைச்சி வச்சிருக்காங்க நண்பர்களே, நீங்களே பாருங்கள். ஓட்டையை ஒரு பேப்பர் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஓட்டை. சார் ஒரு சிலிண்டர் சீரியா இருக்குல்ல கட்டாது, ஒரு சிலிண்டர் எடுக்கிறதுக்குள்ள நல்லா வரும். எதுவும் இருக்குதுக்குள்ள வச்சிருக்கேன். கைப்படாமல் சின்னதாக இந்த மூடி மாதிரி இருக்கு. கஷ்டமாக தான் இருக்குது இந்த மூடி எடுக்கல. இன்னும் இது அடியில் தரணும். அந்த சின்ன மூடியை நான் மாட்டிக்கிட்டு கோபுறதுக்கு ஒரு சில நேரம் காலங்கள் இருக்கான்னு பாருங்க. அதனால் கோபுறாது. சரி, அது உங்களுக்கா ராஜா அதுக்குள்ள அதுக்குள்ள எதுவும் மூடி வச்சிருந்துருக்கானுங்கடா. ஆமாம், நீதான் மூடி வச்சா? எடுத்துட்டேன். போட்டேன். குடாங்க போகணும். எப்படி கலந்துச்சு? அது ஓட்டைக்கு ஆமாம், முதல் பால் காய்ச்சல கேட்டா அமுக்கு திருவண்ணாமலை சமஸ்தியா சமைச்சிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு? தக்காளி சட்னி. தக்காளி தொப்பி ராஜா, நீ வாங்கி போகிற நீ தான் முடியாது. ஆமாண்டா, நீ வேலை கசாப்பு பருப்பு வாங்கிருக்காண்டா. வீட்டில் எல்லாம் அமௌண்ட் சேர்க்கிறாங்க. வீட்டில் இருக்கீங்க எப்படி அத்தனை மட்டும் இல்லை. சிக்கன் ஒரு சவுண்டு மடி கல்லிட்டு ஒட்டி போட்டுருவேன். யார் பற்ற வைக்கிறீங்க? பத்தவேனா இதுல யார் பற்ற வச்சா நான் பத்த வைக்கா அப்படிலாம் பண்ணேன். அப்படியே வச்சுக்கிறோம். சோயா பீன்ஸு, சோயா பீன்ஸு, முடி, அரிசிங்க விருந்து இருக்கு.
இப்படி வந்து வாங்கிட்டு ஓகே பற்ற வச்சுக்கோ. கத்தை பால் காய்ச்சி நல்ல ஒரு பால் காய்ச்சி. கவனம் இருக்கிறாங்க. பால் காய்ச்சுவாங்க. எங்க அண்ணன் சாப்பாடு கொஞ்சமா போடுவாங்க. கறி சோப்படவா நான் வரேன். இல்லையா ரொம்ப கீழே வைக்க ஆரம்பிப்பாங்களா? கீழே தானே ஆப்பு. டேய் இல்லை அது ஒரு 2-3 டைம் கழட்டி போட்டனால கரெக்டாக ஃபிட்டாக வந்துடும். பயப்படாதனால எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லா வீட்டும் நான் தான் போட்டு விடுவேன். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தண்ணி வருதுடா பரவாயில்லடா, அது வேணா நல்லா பிரச்சனை ஆகும். பிரச்சனையே இல்லை. இப்படி வச்சுக்கோ. நீ அடுப்பு ரொம்ப நீங்கள் முன்னாடி செவுத்துறப்படும் தள்ளி டஸ்ட்பின் ஒன்று வச்சுக்கோ. நீ இதெல்லாம் கீழே போடுறீங்க டஸ்ட்பின் போடுவாங்க. வெள்ளம் தூக்கி போட்டால் எங்கே வேணா டஸ்ட்பின் தான். வெள்ளம் போய் பாரு ப்ராப்ளம். நெல்லை ஓகே நீங்கள் பத்திரம் நீட் பண்ணி நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் ஏய் கழிப்பிட்டா சரியில்லை தான் பால் போடுறேன். ஒரு வழியாக பால் கொதிக்குது நண்பர்களே. பால் அடுப்பில் வச்சாச்சு. அவ்வளோதான் இருக்குது. வீட்டு ஞாபகமாக வருது நண்பர்களே. கஷ்டமாக இருக்கு. பால் பொங்குது நண்பர்களே பாருங்கள். உண்மையில் நீங்கள் தினமும் சமைங்க. நான் தினமும் வீடியோ போடுறேன் சமைக்கிறது. அதிலே ட்ரெண்ட் ஆயிரும். நான் அது வங்கிச்சு ஒருத்தட்டா படிடுமா சக்கரையும் போட்டேன். சக்கரை போட்டியா? புது சக்கரை தான்டா போடுவாங்க. நான் போட்டேன். எங்கள் வீட்டில் அப்படி தான். சரி விட்டு பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தானே. போட்ட கப்பு எடுத்துட்டு வா. எங்கடா அதையும் சேர்த்து போக்குற? அது புதுசு இல்லை, அது பிடிச்சிருச்சு. கப்பா கப்பு எங்கே வச்சிருக்க? இருக்கா? அது எங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல சகுனம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆள் வந்து அடுப்பில் கொட்டிருச்சு. ஸோ அது வந்து நல்ல சகுனம் பாங்க. என்ன ராஜா, உங்கள் ஊரில் இந்த சகுனம் கேள்விப்பட்டிருக்கியா? கேட்கலனாலும் ஆமான்னு சொல்லணும் இல்லையா? ஆமான்னு சொல்லணும்டா. என்னடா நீ வீடியோக்காவது ஆமான்னு சொல்கிறா? என்னடா? ஆமாம் ஆமாம். காய வைக்கிறதா? காய் ஆள் வெட்டுற மாதிரி இருக்குடா. ஒரு ஃபோன் பண்ணா ஏய். அடியே ரெண்டாவது கலதையா கலதையா பாருங்க நண்பர்களே, தலை தனியாக பிளானிங் கட் பண்ணிடுவோம். அப்படியே மலைச்சரல் மாதிரி வருது பாருங்க நண்பர்களே. 5 பேத்துக்கு போதுமாடா இது? கம்மியாக போட்டிருக்கடா. ஆளுக்கு 1/2 கப்பு கொடுப்போம், அவ்வளோதான். தண்ணி ஊற்றலையா? சரி விட பார்த்துக்கலாம். கம்மி தான். எனக்கு 1/2 கிளாஸ் போதும். நான் வந்து சுகரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். கலோரிஸை குறைக்கணும் நண்பா. குறைச்சி என்ன வரும்? நண்பா இப்போயும் நான் 70 கிலோ இருக்கேன் நண்பா. இர்ஃபான் விஜய் சுத்து மாதிரி கல்யாணம் முடிக்கல 90 கிலோ இருந்தா என்ன நண்பா பண்ணுறது? அவ்வளோதான். ரைட் வாங்க போயிடலாம்.
பால் குடிப்போம். நாங்கள் பால் குடிப்போம். நகைச்சி எப்படி நினைக்கிறேன் நான் கூட பேசுகிறேன் அக்கா இருக்கலாம். நீ எது அழகாக அக்கா அழகாக எங்கள் புதிய முயற்சி தோசைகளில் மொதல் தோசை ஊற்றிருக்கோம். சூப்பர் தோசையாக அது வந்திருக்கு. இப்போ அடுத்த தோசை 2வது முயற்சி எடுக்கலாம் நண்பா. நீ பேசலன்பா. நண்பா நீ பேசுறது நல்லா தான் நண்பா இருக்கும். எப்படின்னா ரவுண்டாக பெரிய தோசையாக ஊற்றுறோம். அட்டெம்ப்ட் 2. இது வந்து நான் கருகிருச்சுங்கிறேன், ஆனால் அவன் கருகலைங்கிறான். நீங்கள் கமலில் சொல்லுங்கள், இந்த தோசை கருகி இருக்கா இல்லை அது என்னது முறுமுறுன்னு இருக்கா, கறி இருக்கா இல்லை முறுமுறுன்னு இருக்கான்னு சொல்லுங்கள். நான் என்னைக்காவது அப்லோட் பண்ணுவேன், எடிட் பண்ணி என்னைக்காவது அப்லோட் பண்ணுவேன். நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கமெண்ட்ஸ் வந்துருக்கா? அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் பசங்க எவனாவது பண்ணி யாராவது பண்ணுவாங்க. அந்தளவுக்குலாம் வைரல்லாம் ஆனதில்லை இது. விடாமச்சு போட்டுருவாங்கப்பா. நீ சமாதான்பா, நான் வீடியோ எடுக்கிறேன்பா. பார்த்தீங்கன்னா மெல்ல பூ போல் உள்ள தோசையை விட்றான். நீ வாங்கிட்டு வா நண்பா, அவங்க கரெக்டான தோதுக்கு வாங்கன்பா. கம்மி அதெல்லாம் நண்பா நான் ஒரு ட்ரை தோசை தெரியுமா? நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நண்பா. இது வரைக்கும் வீட்டில் கிச்சனுக்கே போனது இல்லையாடா? இல்லை நண்பா, அந்த பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டேன். எனக்கு கருகுது, மறுபடியும் முறுமுறுன்னு ஆயிருக்கு. கடைசியாக எப்போ நண்பா தோசை ஊற்றினேன்? எப்படி ஊற்றுறாங்க? ரொம்ப முறுமுறுன்னு சாப்பிடுவியோ? அதான் முறுமுறுன்னு ஊற்றுறேங்கிறியா? ஏதோ சிக்கிருக்கு, ஏதோ பெருசாக மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூ இருக்கும். இங்கே தன்னல் கடையிலேருந்து தன்னலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சிக்கன் ரைஸ் கடை இருக்கும். இந்த கடையை வந்து எங்கள் கடை கிடையாது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த கம்மிங் பேக் டு தோசைக்கு வந்தோம்னா நல்ல பதத்தில் இருக்குது தோசை. யாரும் கவலைப்படாதீங்க. எடுக்க தான் முடியல, ரொம்ப கஷ்டமாக ரேராக இருக்கேன். ஆனாலும் உங்களுக்காக கிளியாமல் கொடியாமல் மொறுமொறுவான தோசை. நானும் ஒரு தோசை ஊற்றி பார்க்குறேன்டா, எனக்கும் ஆசையாக இருக்கும். கல்ல விழுந்தாக்கு வேண்டாம். இப்போ கருகிற வாசனையே வரல, முறுமுறுங்கிற வாசனை தான் வருது. இதில் திருப்பி போடவே தேவையில்லையா அந்த கல்லில்? போடலாம். அப்போ நீ அப்படியே திருப்பி போட்ட இது மாவாக இருக்கும்டா. இது வந்து இந்த கடையிலலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தோசை. என்ன நண்பா பண்ண முடியும், அழுகவே முடியும் உட்காந்து. இங்கே இவ்வளோ கலவரம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஆளை பாருங்கள், சொர்க்குலோகத்தில் இருக்கான். அங்கே இதுதான் எங்கள் கிச்சன், பார்த்துக்கோங்க. இனிமேல் தினம் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்களே சொல்ல முடியாது. இது வந்து இப்போ தோசையிலேருந்து பீட்சாக்கு அப்டேட் ஆயிடுச்சு. சொல்லப்படாது நண்பா. அடுத்து இப்போ என்னோட டைம் நான் ஊற்றுறேன். நான் ஒரு தோசை ஊற்றி பார்க்குறேன், ஆசையாக இருக்குது எனக்கும். நண்பா ஒரு தோசை நண்பா, நீ 2 தோசை ஊற்றுறேன், நான் ஒரு தோசை ஊற்றுறேன். நீயும் ஆசையாக இருக்கு நண்பா. சிம்மில் வச்சு ஊற்றுறேன் நண்பா. இந்த தோசையை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது எனக்கும் தெரியும். மோந்து பார்த்தே சில பேருக்கு வந்து சொல்லுவாங்களே இது நல்லா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தே சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. 3வது அட்டெம்ப்ட் நண்பர்களே, அட்டெம்ப்ட் நண்பர். இப்படியே போட்டோம்னா இது இட்லி ஆயிரும்ல, அப்படி திருப்பி போட்டுரும் நண்பா. அப்படியே இருக்குது நண்பா, நீங்கள் கருக விடாத நண்பா. அந்த கருகுது பாரு நண்பா, இந்த மாதிரி கேப் போட்டிங்கன்னா தான் கருகுது. கேப் விடாத, அந்த மாதிரி கேப்பு. அழகான சும்மா இருடா, நண்பா. நீ வாட்டில் போகிற
என்ன ஊற்றுவா ஈ கையெல்லாம் நடுங்குமே. இது என்னெல்லாம் ஊற்றணுமா வா திருப்பி போடவா திருப்பி போடுறான். இதுலேயே இவ்வளோ இது இருக்குடா எப்பட்றா நீ கவலைப்படாத நான் அந்த தோசையை திருப்பி போடுறேன். எனக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நண்பர்களே. எனக்கு இப்படியே இந்த தோசை நல்லா இருக்கும்னு தோணும். தோசையம்மா தோசை தோசை வரவே இல்லைடா. எப்படி இருக்குது தோசை? இது எப்படி அன்பா நல்லா இருக்கு நண்பா. உண்மையாக நண்பர்களே தோசை நல்லா இருக்கு. நம்ம மாவாக இருக்கும்னு நினச்சலாம். லைட்டாக புளிக்குது. பழைய மாவு பழைய மாவு கொடு நம்மளுக்கே பழைய மாவு கொடுக்குனே. ஆனால் அது முறுமுறுன்னு இருக்கா அதுக்கு ஒன்றும் தெரியல. புளிப்போட முறுமுறுன்னு அதிகமாக இருக்குது. இவர்களே எங்கள் தோசையை பார்த்து யாரும் கண்டு வச்சுறாங்க. அவ்வளோ அழகான தோசையை சுட்டுக்கிட்டு இருக்கோம். ரொம்ப எத்தனை அட்டம்ப்ட்டு இல்லை எத்தனை அட்டம்ப்ட்டு போட போகிற நீ? ஒரு 5 யாருங்க போக போக இம்ப்ரூவ்மெண்ட். முதல் தோசை நல்லா வந்துச்சு. ரெண்டாவது தோசை நல்லா வந்துருச்சு. கல் இப்போ தான் செட் ஆகுது நண்பா நீ சொன்ன மாதிரி. கல் செட் ஆகட்டும். நம்ம நான் சாப்பிட்றோம் அட்டம்ப்ட் நண்பர்களே பாருங்க அவ்வளோதான். தோசை வந்துருச்சு. தோசை வந்துருச்சு. இந்த அப்பம்லாம் சொல்லுவாங்கல்ல அது எப்படின்னு தெரியுமாப்பா? ஆப்பமா ஆப்பம் அது வெங்காயம் போட்டு வச்சுருக்கல ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். மாவு ஊற்றுவாங்க. ஊற்றி நடுவில் இட்லி. நடுவில் இட்லியா? ஆமாம் நடுவில் இட்லி இருக்கும். ஒவ்வொருத்தர் தோசை இட்லி தோசை சேர்ந்தது தான் ஆப்போம். ஓ என்னடா அமுத்திட்ட புசுக்கிட்டு. ஏய் சாய் என்னடா கல்லே கருப்பாகுது. ஆமாம் கல் கருப்பாகும். பாருங்க நண்பர்களே கல்லே கருப்பாகுது. அப்போ இது இதே கலரில் இருக்காதா? மாறி கருப்படி இருந்தாப்பா. ஆமாண்டா வீட்டில் இந்த மாதிரி கல்லெல்லாம் இல்லையா? பிளாஸ்டிக் தான் இருக்கும். தோசையும் ஊற்ற மாட்டோம் மேக்ஸிமம். பிளாஸ்டிக் இருக்குது. இதுவும் இருக்குது. மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் தான். நான்ஸ்டிக் இருக்கும்.